அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவன். ஐம் ஹாஜிரா ஃப்ரம் இலங்கை சமையல். நாம் இன்றைக்கி எல்லோருக்கும் ரொம்பவும் பிடிச்ச பரோட்டா, அதிலேயும் பன் பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். இது பண்ணதுக்காக வேண்டிய பெரிய சைஸ் பவுல் எடுத்துக்கோங்க. அண்ட் இதில் 1 கிலோ கோதுமை மா சேர்த்துக்கொள்ளுங்க. இதோட 250 ml பசும்பால் சேர்த்துக்கொள்ளுங்க. இல்லாட்டி உங்களுக்கு ஃப்ரெஷ் மில்க் கூட சேர்த்துக்கொள்ள இயலும். அண்ட் இதோட ஒரு முட்டை, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சீனி அண்ட் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இப்போ நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ பிசைஞ்சு எடுத்தது அப்படி நாங்கள் பேக்கிங் ஏரியாவுக்கு மாற்றி குறைந்தபட்சம் 10 நிமிஷமாக வந்தாங்க இது மாதிரி இழுத்து நல்லா கைகளால் பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளணும். நாங்கள் இப்படி இழுத்து பிசைறதால் எங்களுக்கு பரோட்டா மாவு வீசச்சலே ரொம்ப சூப்பராக வீசி எடுத்துக்கொள்ளும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டுக்கு பிசைஞ்சதை விட ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நாங்கள் இதை குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சு எடுத்துக்கொள்ள வேண்டும். இது மாதிரி கைகளால் விட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டாக்கே ரொம்ப சூப்பராக எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் வரும். இதுபோல் கைகளால் உருண்டை பிடிக்க சொல்ல எல்லா உருண்டையும் ஒரே அளவாக தான் இருக்கும். மொத்தம் நான் 1 கிலோ கோதுமை மாவால் 25 உருண்டை பிடிச்சு எடுத்தேன். இனி இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். ஒவ்வொரு உருண்டையிலும் எண்ணெய் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பரோட்டா மாவு எண்ணெய் இல்லாமல் காயக்கூடாது. அண்ட் மினிமம் 2 ஹவராவது இதை ஊற வைக்க வேண்டும். எந்தளவு பரோட்டா மாவு ஊறுவோ அந்தளவு எங்களுக்கு சூப்பராக விரிஞ்சு அண்ட் சாஃப்டாக எங்களுக்கு பரோட்டா கிடைக்கிறேன். நாங்கள் ஊற வச்ச மாவு 2 ஹவர் கழித்து சாஃப்டாக இல்லைன்னா நாங்கள் எகெயின் இன்னும் 1 ஹவர் எங்களுக்கு வைக்கவும் இயலும். இப்போ நான் 2 ஹவர் கழித்து பார்க்குறேன், ரொம்ப சாஃப்டாகி வந்திருக்கு மாவு. இப்போ நாங்கள் இதை விரித்து எடுத்துக்கொள்ளணும். கைக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க அண்ட் பேக்கிங் ஏரியாவுக்கும் எண்ணெய் சேர்த்துக்கொள்ளணும். இப்போ உள்ளங்கையால் ஃபுல்லாக நாங்கள் விரித்து எடுத்துக்கொள்ள வேணும். சென்டர் பக்கத்தை நல்லா தின்னாக விரித்து எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ இதை ஓரளவு விரித்து எடுத்ததுக்கு அப்புறமா நாங்கள் கைடை ஃபஸ்ட் 4 விரலும் மேல் பக்கமும் கட்டை விரல் கீழ்ப்பக்கம், அடுத்த கைடை 4 விரல் கீழ்ப்பக்கம் கட்டை விரல் மேல் பக்கம் வச்சு இது போல் ரவுண்ட் பண்ணி நாங்கள் விரித்து எடுத்துக்கொள்ள வேணும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பரோட்டா மாவு விரிக்கிறேன்டாக்கா லைட்டாக அங்கேங்க ஓட்ட விழும், அது பரவாயில்லை. ஸோ ரொம்ப சூப்பராக விரித்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப நல்லா சூப்பராக ஊறி வந்ததால் நல்லா தின்னாக விரித்து எடுத்தாச்சு. உங்களுக்கு விரிக்க தெரியலைன்னா நம்மளாக கைகளால் ஃபுல்லாக நல்லா தின்னாக விரித்து எடுத்துக்கொள்ளும் ஏலும். இப்போ நாங்கள் இது போல் அழகாக மடித்து எடுத்துக்கொள்ளணும். பன் பரோட்டாக்கு இந்த ஷேப்பில் தான் மடித்து எடுத்துக்கொள்ளுறேன். இனி விரித்து எடுத்ததெல்லாம் நாங்கள் 30 நிமிஷம் ஊற வைக்க வேணும். 30 நிமிஷம் கழித்து தான் நாங்கள் எகெயின் இதை தட்டி எடுத்துக்கொள்ள வேணும். இனி இது நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நாங்கள் மாவை எடுத்து கை வச்சு ஒரு அழுத்திக்கொள்ளணும். ரொம்ப அழுத்த தேவையில்லை, இது போல் அழுத்தி எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ இதுக்கு நாங்கள் ரொட்டிக்கல் நல்லா சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கொள்ள வேணும். எண்ணெய் சேர்த்து இது நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ பாருங்கள், மேல் பக்கமெல்லாம் பச்சை இல்லாமல் மாவு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே சில நாங்கள் எகெயின் கீழுக்கு எண்ணெய் சேர்த்து திருப்பி விட்டுக்கொள்ள வேணும். இப்போ 2 பக்கமும் நல்ல கோல்ட் கலரானவும் நாங்கள் ரொட்டி சட்டியிலேருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும்.
இப்போ பாருங்கள் 2 பக்கமும் நல்லா வெந்து நல்லா கோல்ட் கலர் ஆனதும் நாங்கள் ரொட்டி கல்லேருந்து எடுத்துக்கொள்ளணும். எடுத்ததும் இப்போ நாங்கள் இது 3 இது போல் வச்சு 2 பக்கமும் நல்லா இது மாதிரி கையால் தட்டி எடுத்துக்கொள்ளணும். இப்போ பாருங்கள் ரொட்டி எல்லாம் ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர். பாய்.